குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வேரியன்ட் ஜூபிட்டர் 125. இதில் வந்து மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது. ட்ரம்மு, டிஸ்கிலே வந்து ஸ்மார்ட் கனெக்ட் ஆப்ஷன். இந்த மாடல் வந்து ட்ரம்மு ஸ்மார்ட் கனெக்ட்டு. ஃப்ரண்ட்டில் வந்து 12 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல் வரும். வித் 220 mm ரோட்டோபெட்டல் டிஸ்கோட வரும். ரோட்டோபெட்டல் டிஸ்க் இருக்கிறதுனால இந்த கட்டு வழியாக உங்களுக்கு வந்து உள்ள அட்மாஸ்பியர் ஏர் உள்ளே போய் டிஸ்க்கு வந்து அவ்வளோ ஹீட் ஆகாது. அதுபோக உங்களுக்கு வந்து ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுத்து டிஸ்கோ லைஃபையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதனால என்னன்னா மேடு பலத்தில் போகும்போது வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். அதுபோக வந்து ஷோல்டர் பெயின் எதுவுமே வராது. இப்போ சிங்க்ரனைஸ் பிரேக்கிங் டெக்னாலஜின்றது கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா ஒரு பிரேக் பிடிச்சிங்கன்னா 2 பிரேக்குமே ஈவனாக வந்து அப்ளை ஆகும். அதுபோக வந்து எல்இடி டிஆர்எல் கொடுத்துருப்பாங்க. எல்இடி கொடுத்துருக்கு என்னன்னா ஹாலஜனை காட்டிலும் எல்இடியில் வந்து உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் பேட்டரி லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஹெட்லாம்புமே எல்இடியில் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா உங்களுக்கு நைட்டில் போகும்போது உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் விசிபிளுக்கும் நல்லாயிருக்கும். அப்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்மார்ட் கனெக்ட் ஆப்ஷன் இருக்குன்னா ஃபுல்லாகவே வந்து எல்சிடியில் டிஜிட்டல் மீட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன வரும்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கால் வருது, மெசேஜ் வருது, நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். அதுபோக டேன் பை டேன் நேவிகேஷன் பார்த்துக்கலாம். கிராஷ் அலர்ட், ஆன்டி தெஃப்ட் அலர்ட்ன்றது வரும். கிராஷ் அலர்ட்ன்றது ஏதாவது 2 மொபைல் நம்பர் பேர் பண்ணிக்கலாம். வண்டி எங்கேயாவது கிராஷ் ஆச்சுன்னா 120 செகண்ட்ஸில் வந்து அவங்களுக்கு மெசேஜ் போகும். ஆன்டி தெஃப்ட் அலர்ட்ன்றது நம்மளை தவிர வேறு யாராவது இந்த வண்டியை மூவ் பண்ண வேறு கீ போடாத இந்த மாதிரி நினச்சாலும் அவங்களுக்கு வந்து ஒரு 50 மீட்டர் அவங்க டிஸ்டன்ஸு ட்ராவல் பண்ணுறக்குள்ளேயே உங்களுக்கு லொக்கேஷனோட வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது போக இதில் இந்த மாடலில் மட்டும் என்னென்னா யாராவது கால் பண்ணாலும் நீங்கள் ஃபோட்டோ சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஃபோட்டோவோட வரும். அது போக ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி, இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமினா இப்போ இருக்கிற பெட்ரோலுக்கு நீங்கள் ஓட்டுற ஸ்பீடுக்கு ஆவரேஜாக எவ்வளோ ஃபியூல் எடுக்குதுன்னு பார்த்துக்கலாம். இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமினா இப்போ போயிட்டு இருக்கிற ஸ்பீடுக்கு எவ்வளோ ஃபியூல் வந்து கன்சம்ஷன் எடுக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போது டிஸ்டன்ஸ் எம்டின்னு ஒரு ஆப்ஷன் வரும். டிஸ்டன்ஸ் எம்டினா இப்போ டேங்கில் இருக்கிற பெட்ரோலுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் போகலாம் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது போக ரியல் டைம் ஸ்பீடும் இதில் பார்த்துக்கலாம். எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்கன்றது காட்டும். இப்போது ஃபியூல் லெவல் வந்து இங்கே காட்டும். மொத்தம் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 5 லிட்டரு. 1.5 லிட்டரு வந்தோடனே ரிசர்வ் வந்துடும். இதில் ட்ரிப் பி, ட்ரிப் எஃப்னு 3 ஆப்ஷன் வரும். அது உங்களுக்கு ரைடிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போது இன்டெலிகோ ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்டெலிகோ ஆப்ஷன் இருக்கிறதுனால வண்டி அன்வான்டாக ரன்னிங்கில் இருந்ததுன்னா ஒரு 8 செகண்ட்லேயே வந்து வண்டி உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். அது ஃபங்க்ஷன் ஆகணும்னா ஃபஸ்ட்டு வண்டியோட இன்ஜின் வந்து ஹீட்டில் இருக்கணும். நார்மலாக ஐடியில் இருக்கும்போது அது அந்த இது வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. அதுபோக வந்து அசால் லேம்பும் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னா நீங்கள் நைட்டில் இந்த மாதிரி இதில் ஹைவேஸில் ட்ராவல் பண்ணும்போது ஓரமாக நின்னீங்கன்னா அசால் லேம்ப் போட்டிங்கன்னா தூரமாக இருந்த வண்டிக்கு எவ்வளோ ஒரு வண்டி நிற்கிதுன்றது தெரியும். அதுபோக ஃப்ரண்ட் ஃபியூல் ஃபில்லிங் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்னென்னா நீங்கள் வண்டியை விட்டு இறங்கி பெட்ரோல் போடுறதால உட்காந்த மாதிரி வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம். அப்போது ஃப்ரண்ட்டில் வந்து லெக் ஸ்பேஸுமே வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. 376 mm கொடுத்துருக்கனால நீங்கள் முன்னாடி ஏதாவது திங்ஸ் எதுனா வச்சுக்கலாம், இல்லைனா கம்ஃபர்டபுளாக ஓட்டிக்கலாம். பேக்கில் வந்து 32 லிட்டர் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கனால ஒரு 2 ஆஃபீஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது ஹெல்மெட் போட்டுருந்தா திங்ஸு, காலேஜ் பேக் இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். பேக்கில் வந்து 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சாக் அப்சர் கொடுத்துருக்கனால பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேடு பலத்தில் ஏறி போகும்போது அவ்வளோ சஸ்பென்ஷன் வந்து ஃபீல் ஆகாது. இப்போது பேக்கில் வந்து பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா பார்க்க வந்து உங்களுக்கு லுக்காக இருக்கும். அதே மாதிரி வந்து வண்டியை பார்க்க ஸ்டைலிஷாக இருக்கும். இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1275 mm கொடுத்துருக்கனால நீங்கள் டேன் பண்ணி போகும்போது வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். அதுபோக கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால் தரையிலேருந்து இந்த அண்டர் பாடி சேசிஸ் வரைக்கும் இது 163 mm கொடுத்துருக்கனால நீங்கள் எவ்வளோ பெரிய வேகத்தட்டில் போனாலுமே வண்டி வந்து கீழே தட்டாது. வண்டியோட வெயிட்டுமே 108 கிலோனால யாருனாலும் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட பவர் வந்து 8.8 bhp கொடுத்துருக்கனால பவர் வந்து நல்லாயிருக்கும். அதுபோக 10.2 டார்க் கொடுத்துருக்கனால புல்லிங் பவருமே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும்.